வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் உங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் என்னைக்காவது ஒரு நாள் நடந்திருக்கும். இல்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கலாம். நம்மள ஒருத்தர் மதிக்கல, அவமானப்படுத்துறாங்க, நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு மரியாதை இல்ல அப்படின்னு தோணும்போது நம்ம மனசு எவ்ளோ வேதனைப்படும் தெரியுமா? அந்த நேரத்துல ஏண்டா இவங்க கிட்ட வந்தோம் அப்படின்னு ஒரு வெறுப்பு வரும். ஆனா இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே மாபெரும் அறிஞர் சாணகியர் உங்களை மதிக்காதவங்களை எப்படி உங்க பின்னாடி வர வைக்கணும், அவங்களை எப்படி கதறவிடணும் அப்படின்னு 10 தந்திரங்களை சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த 10 ரகசிய தந்திரங்களை பத்தி தான் நாம ரொம்ப ஆழமா விரிவாக பார்க்க போறோம். இந்த வீடியோவோட முடிவுல உங்களை மதிக்காதவங்க நீங்க இருக்கிற திசைய பார்த்தே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமை மாறப்போகுது. அதனால வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதலாவது தந்திரம், உங்களோட தேவையை குறைத்துக் கொள்ளுங்கள். யாராவது ஒருத்தர் உங்களை மதிக்கலன்னா அதுக்கு முதல் காரணம் அவங்க கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது தான். அது பணமா இருக்கலாம், ஒரு உதவியா இருக்கலாம், இல்ல ஒரு அன்பா கூட இருக்கலாம். நீங்க எப்ப அவங்க கிட்ட ஒரு உதவிக்காக போய் நிக்கிறீங்களோ அப்பவே உங்க மதிப்பை அவங்க கிட்ட அடகு வச்சிடுறீங்க. சாணக்கியர் சொல்றாரு, உன் தேவை யாரிடம் இல்லையோ அவனிடம் நீ அரசன். உங்களை மதிக்காதவங்க முன்னாடி உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு நீங்க காட்டிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும். நாம இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் இவன் நம்ம கிட்ட வரலையே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அதனால உங்களை மதிக்காதவங்க கிட்ட இருந்து எந்த உதவியையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க அவங்கள சார்ந்து இல்லைங்கிற நிலையை உருவாக்குங்க. அதுதான் அவங்களை கதற விடுறதுக்கான முதல் படி. இரண்டாவது தந்திரம், பதிலுக்கு பதில் பேசாமல் மௌனமாக இருங்கள். நம்மளை யாராவது திட்டுனா உடனே நாமளும் கத்தி சண்டை போடுவோம். ஆனா அப்படி செய்யும்போது அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு அறிவாளியோட மிகப்பெரிய ஆயுதம் அவனோட மௌனம்தான். உங்களை ஒருத்தர் கேவலமா பேசும்போது நீங்க அமைதியா அவங்க கண்ணை மட்டும் பாருங்க. ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. இந்த மௌனம் அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு தெரியாம அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. வார்த்தைகளால வர்ற காயத்தை விட மௌனத்தால கொடுக்கிற வலி ரொம்ப அதிகம். நீங்க அமைதியா இருக்கிறது மூலமா உன் பேச்சு எனக்கு ஒரு தூசுக்கு சமம் அப்படின்னு சொல்லாமலே புரிய வைக்கிறீங்க. இதுதான் அந்த நபரை மனரீதியா பலவீனமாக்கும். மூன்றாவது தந்திரம், உங்களது வெற்றியை உரக்கச் சொல்லுங்கள். உங்களை மதிக்காதவனுக்கு நீங்க கொடுக்கிற மிகச்சிறந்த பதில் உங்களுடைய வளர்ச்சிதான். அவன் உங்களை உன்னால இது முடியாது, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு சவாலா எடுத்துக்கோங்க. அவன் சொன்னது தப்புன்னு வார்த்தையால நிரூபிக்காதீங்க, உங்க செயல்ல நிரூபிங்க. நீங்க மிகப்பெரிய ஒரு நிலைக்கு உயரும்போது அன்னைக்கு உங்களை மதிக்காதவன் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து கைகட்டி நிக்கணும். அந்த சூழலை நீங்க உருவாக்கணும். அவமானங்களை உரமாக்கி வெற்றியை கனியா மாத்துங்க. நீங்க அடையிற ஒவ்வொரு வெற்றியும் உங்களை மதிக்காதவனோட தூக்கத்தை கெடுக்கும். அவன் உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமையிலையும் பயத்திலையும் கதறணும். நான்காவது தந்திரம், யாருக்கும் உங்கள் பலவீனத்தை சொல்லாதீர்கள். சாணக்கியர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. உன் மனக்காயங்களை யாரிடமும் காட்டாதே. ஏன்னா இந்த உலகம் பலவீனமானவங்களை மதிக்காது. நீங்க வருத்தத்துல இருக்கீங்க, அழுதுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்களை மதிக்காதவங்க இன்னும் அதிகமா உங்களை காயப்படுத்துவாங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்க முகத்துல ஒரு தெளிவும் தைரியமும் இருக்கணும். உங்களுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் வெளியில வரும்போது ஒரு சிங்கத்தோட கம்பீரத்தோட வாங்க. உங்க பலவீனம் யாருக்கும் தெரியலன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. உங்களை மதிக்காதவன் உங்களை எதை வச்சு தாக்குறதுன்னு தெரியாம திணறுவான். ஐந்தாவது தந்திரம், சுயமரியாதையில் சமரசம் செய்யாதீர்கள். ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சா அந்த இடத்தை விட்டு உடனே வெளியேறுங்க. அது உங்க சொந்த வீடா இருக்கலாம், நண்பர்கள் வட்டமா இருக்கலாம், இல்ல காதலா கூட இருக்கலாம். மரியாதை இல்லாத இடத்தில் ஒரு கணம் கூட தங்காதே.
அப்படிங்கிறது சாணக்கியரோட கட்டளை. நீங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் ஏன் என்ன மதிக்கல அன்னு கேட்டீங்கன்னா உங்களை இன்னும் மட்டமா நினைப்பாங்க. ஆனா நீங்க அந்த இடத்தை விட்டு விலகி போனீங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு உங்களோட அருமை புரியும். உங்களை இழந்ததுக்கு அப்புறம் அவங்க வருத்தப்படணும். அந்த மாதிரி உங்க சுயமரியாதைய கட்டி காப்பாத்துங்க. 6வது தந்திரம், உங்கள் திறமையை கூர்மையாக்குங்கள். உலகம் எப்பவும் திறமைக்கு மட்டும்தான் தலை வணங்கும். நீங்க ஒரு துறையில மிகச்சிறந்த ஆளா இருந்தீங்கன்னா உங்கள பிடிக்காதவங்க கூட உங்களை மதிச்சுதான் ஆகணும். அதனால தேவையில்லாத சண்டையில நேரத்தை வீணடிக்காம உங்க திறமைய வளர்த்துக்கிறதுல கவனம் செலுத்துங்க. நீங்க ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறும்போது அன்னைக்கு உங்கள துச்சமா நினைச்சவங்க இன்னைக்கு உங்க உதவிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் உங்க கால்ல விழ வைக்கிறது வெற்றி இல்லை, அவன் உங்க திறமைய பார்த்து மிரண்டு போய் நிக்கிறதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் அவனை கதறவிடும். 7வது தந்திரம், சரியான நேரத்திற்காக காத்திருங்கள். சாணக்கியர் சொல்லுவாரு, காலம் கனிந்து வரும்போது பலவீனமானவன் கூட பலசாலியை வீழ்த்த முடியும். சில நேரங்கள்ல நாம பொறுமையா இருக்கணும். அவமானங்கள் வரும்போது அதை அப்படியே உள்வாங்கிட்டு காத்திருங்க. பாம்பு எப்பவும் படம் எடுத்து ஆடாது. ஆனா சரியான நேரம் வரும்போது ஒரு முறை கொத்துனா எதிரி காலி. அதுபோல நீங்க அமைதியா உங்க வேலைகளை செஞ்சுகிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும். அப்போ நீங்க கொடுக்கிற பதிலடி வாழ்நாள் முழுக்க அவனுக்கு மறக்கவே கூடாது. அந்த பொறுமைதான் சாணக்கிய தந்திரத்தோட அடிப்படை. 8வது தந்திரம், உணர்ச்சி வசப்படுவதை நிறுத்துங்கள். உங்களை ஒருத்தர் மதிக்கலன்னா உடனே கோபப்பட்டு கத்துறதில்ல, அழுது புலம்புறது உங்களோட பலவீனத்தைத்தான் காட்டும். உணர்ச்சிகளுக்கு அடிமையானவங்களை யாராலையும் எளிதா வீழ்த்திட முடியும். சாணக்கியர் சொல்றாரு, உன் எதிரி உன்னை கோபப்படுத்த முயற்சிக்கிறான் என்றால் அவன் உன்னை வீழ்த்த வழி தேடுகிறான் என்று அர்த்தம். அதனால யாரு என்ன சொன்னாலும் ஒரு பாறை மாதிரி அசையாம இருங்க. உங்க உணர்ச்சிகளை நீங்க கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தையே நீங்க கட்டுப்படுத்தலாம். உங்களை கோபப்படுத்த முடியாத ஒருத்தனை பார்த்து உலகம் பயப்படும். அந்த அமைதி எதிராளியை நடுங்க வைக்கும். 9வது தந்திரம், தகுதியற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். நம்மள பல பேர் செய்யற தப்பு என்னன்னா நம்மள மதிக்காதவங்கள பத்தியே எப்பவும் யோசிச்சுட்டு இருப்போம். அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு சிந்திச்சு நம்ம நேரத்தை வீணடிப்போம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, தகுதியற்றவனை நீ நினைப்பது கூட அவனுக்கு நீ கொடுக்கும் மரியாதை. அவங்களை உங்க மனசுல இருந்து தூக்கி எறியுங்க. அவங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கோங்க. ஒருத்தரை மதிக்காம இருக்கிறது வேற, அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காம இருக்கிறது வேற. நீங்க அவங்கள கண்டுக்காம விடும்போது அவங்க தங்களோட இருப்பையே இழந்து கதறுவாங்க. 10வது தந்திரம், நேர்மையாகவும் துணிச்சலாகவும் இருங்கள். உங்ககிட்ட ஒரு தப்பு இருந்தாதான் மத்தவங்க உங்களை ஈஸியா அவமானப்படுத்த முடியும். ஆனா நீங்க நேர்மையா இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு துணிச்சல் பிறக்கும். அந்த துணிச்சல் உங்க கண்ணுல தெரியும். அந்த தைரியமான பார்வைய பார்த்தாலே உங்களை மதிக்காதவன் ஒதுங்கி போயிடுவான். எப்பவும் தர்மத்தின் பக்கம் நில்லுங்க. நீங்க சரியா இருக்கும்போது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த நேர்மைதான் உங்களை ஒரு மகாபுருஷனா மாத்தும். உங்களை மதிக்காதவங்க உங்களோட அந்த ஒழுக்கத்தையும் நேர்மையையும் பார்த்து பொறாமையில வெந்து போவாங்க. நண்பர்களே, இப்போ நான் சொன்ன இந்த 10 சாணக்கிய தந்திரங்களும் உங்களை ஒரு சாதாரண மனிதன்ல இருந்து ஒரு சக்தி வாய்ந்த மனிதனா மாத்துறதுக்கான வழிகள். அவமானம் அப்படிங்கிறது உங்களை அழிக்க வர்ற விஷயம் இல்லை, உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இனிமே யாராவது உங்களை மதிக்கலன்னா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காதீங்க. இந்த தந்திரங்களை பயன்படுத்துங்க. நீங்க யாருன்னு இந்த உலகுக்கு காட்டுங்க. நீங்க வளர்ந்து நிக்கிற உயரத்தை பார்த்து உங்களை அன்னைக்கு மதிக்காதவங்க இன்னைக்கு அவங்க செஞ்ச தப்பை நினைச்சு கண்ணீர் விட்டு கதறணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இனிமே உங்களை யாராவது மதிக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க்கை உங்களோடது,
அதை எப்படி வாழணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். மத்தவங்க கொடுக்கிற மரியாதையில உங்க வாழ்க்கை இல்லை. நீங்க உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையில தான் உங்க வாழ்க்கை இருக்கு. நிமிர்ந்து நில்லுங்க, சாதிங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பி பெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.